3 பேரு. ஒரு கல்லூரியில் டீச்சர் ஒரு மாணவனை கூப்பிட்டு, போர்ட்ல உனக்கு பிடித்த உறவு முறைகளை 30 பேரை எழுது என்றார். மாணவன் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மனைவி, மகன், மகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, காதலி, நண்பன் இப்படியாக 30 பேரை எழுதினான். டீச்சர் கண்டிப்பாக இதில் 3 பெயரை அளிக்க வேண்டும். யாரை இழக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த பெயரை அளி என்றார். மாணவன் காதலி, நண்பன், பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கள் பெயரை அளித்தான். டீச்சர் மறுபடியும் 3 பெயரை அளிக்க சொன்னார். மாணவன் இப்படியாக ஒவ்வொருவராக அளித்தான். கடைசியாக அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகள் என இவர்கள் பெயர் மட்டும் இருந்தது. டீச்சர் இதில் 2 பெயரை நீக்க வேண்டும். யார் நீக்குவாய் என்றார். மாணவர்கள் அனைவருக்கும் கோபம். மாணவன் வருத்தத்துடன் அப்பா, அம்மா பெயரை அளித்தான். டீச்சர் மறுபடியும் இன்னும் 2 பெயரை அளிக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம். யார் பெயரை அளிப்பான் என்று மாணவன் மிகுந்த சோகத்துடன் மகன், மகள் பெயரை அளித்தான். கடைசியாக மனைவி பெயர் மட்டும் இருந்தது. டீச்சரும் மாணவர்களும் ஆச்சரியமாக கேட்டார்கள். மகன், மகள் பெயரை அளித்துவிட்டு எதற்காக மனைவி பெயர் மட்டும் அளிக்கவில்லை? அதற்கு மாணவன், மகள் எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய்விடுவாள். மகன் அவன் மனைவி, குழந்தை என வாழ்வான். கடைசி காலம் வரை என்னோடு வாழக்கூடியவள் மனைவிதான் என்றான். வாழ்க்கை துணை மனைவி மட்டும்தான். நாம் இருக்கும் வரை நம்முடன் வாழக்கூடிய ஒரே உறவு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.